எவ்வளவோ மாற்றங்கள் செய்ய இருக்குது. இன்னும் இந்த கட்சிகள் நம்மளை ஆண்டு விடலாம் என்று துடிக்குது. இன்னும் ஐயா கலைஞரும் அவர் மகனும் மறுபடியும் இந்த மண்ணை ஆள துடிக்கிறார்கள். விளம்பரம் செய்கிறார்கள், விளம்பரம் செய்கிறார்கள். துருப்பிடித்து போனது தமிழ்நாடுகிறார். அதில் இருக்கிற துருவே அவர்கள்தான் என்பதை மறந்துவிட்டு துருப்பிடித்து கொண்டிருக்கிறார். முடியட்டும் பிடிக்கட்டும் என்று முழக்கம். அதுதான் நாங்கள் சொல்லுவோம், உங்க கொடுமை உங்க சதாப்தம் முடியட்டும், இனிமேலாவது என் இனத்திற்கு விடியட்டும் என்று நாங்களும் அதையெல்லாம் சொல்றோம். இப்போதான் நீங்க சரியா பேச ஆரம்பிக்கிறீங்க. முடியட்டும் உங்க கொடுமை, உங்க அராஜகம், உங்க அக்கிரமம் முடியட்டும். என்ன செய்ய போறீங்க? இனிமேல் ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லுங்க. இனிமே இன்னொரு முறை அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராகி செய்ய போறது ஒன்று சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. தென் மாவட்டங்களில் பல் மருத்துவமனை கட்ட போறேன். கொஞ்சம் கொஞ்சம் பல்லோடு இருக்கு, அதையும் பிடிங்கி விட்டு வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற அரசு மருத்துவமனைகள் ஒழுங்கா நிர்வகிக்கப்படல, சரியாக அப்ப இன்னொரு பல் மருத்துவமனை அது தென் மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எப்போது தொடங்கி எப்போது முடிக்கப்படும் ஒரு திட்டம் உண்டா? நாளை ஆண்டுகளில் கட்டாது 4 மாதத்தை சேர வரும்போது இந்த அறிக்கை எதற்காக? எதற்காக? மொத்த வெள்ளத்தை நீங்க வச்சுக்கிட்டு விரல தடவி நாட்டில் தடவை எங்களுக்கு விரல விட்டு நாட்டில் தடவுதா? வெறும் இனிப்பான அறிக்கைகளை மட்டுமே கொடுத்து நம்மை ஏமாற்றுவது. இத்தனை ஆண்டுகளை கட்டாத மருத்துவமனை எப்படி இருக்கு பாரு.